வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். நாங்க போனப்போ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணிருக்காங்களா? என்னடா சொல்ற? கேட்டதுக்கு என்னைய அடிச்சிட்டாருப்பா. தங்கமே, என்னம்மா சொல்ற? உன்னை அடிச்சானா அவன்? ஆமாப்பா. நாங்க போனப்பா. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானா, இல்ல அதை தாண்டி ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கா? இப்படி இவ கூட கட்டி பிடிச்சு கொஞ்சி கொலவரத்துக்கு தான் எங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சீங்களா? என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க அவன் என்னங்க நினைச்சிட்டு இருக்கான்? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கை நீட்டி அடிக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? டேய், நீங்களா சொன்னதாண்டா கரெக்ட். கிளம்பி போகடா. அவனை ஒட்டிச்சு இழுத்துட்டு வந்து உங்க அப்பா கால்ல போடுங்கடா. அம்மா, இப்ப சொன்ன பாத்தியா, இது வார்த்தை. அப்பவே எனக்கு தெரியும் அவனுக்கும் அந்த ரம்யாவுக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு. ஆமா, அன்னைக்கு கூட நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு அவன் ரம்யா தான் பார்க்க போனான். கேட்டதுக்கு என் கல்யாணம் பத்தி பேச போறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போனால அவன் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டான். இப்போவாது புரியுதா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு? டேய் வெர்ரா, இவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். நம்ம சொல்றத எங்க கேட்டிருக்காங்க? டேய், 1000 தான் இருந்தாலும் ஈஸ்வரி நம்ம தங்கச்சிடா. இவளை அவன் அடிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வெட்டி வீசுறதாண்டா சரி. அவனை மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா பாரு அந்த ரம்யாவையும் சேர்த்து வெட்டணும். டேய் கிளம்பலாமா? வாடா. அண்ணா இருங்கண்ணே, அப்படிலாம் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த ஆளையும் ரம்யாவையும் வெட்டி போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக நான் ஜெயிலுக்கு போகணும்? அந்த ஆளு எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் பெருசா அவரை பழி வாங்குவேன். வெட்டின காயம் கூட 10 நாள் ஆஸ்பத்திரியில படுத்து எந்திரிச்சு வந்தா சரியா போயிடும். அந்த ஆளையும் ரம்யாவையும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு அவங்கள நான் பழி வாங்குவேன். அதுக்கு முன்னாடி அவரை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும். இதுக்கு மேல எங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே இருக்க கூடாது. அப்பா, வக்கீலுக்கு போன் போட்டு வர சொல்லுங்க. உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவோம்.
வா உள்ள வா ரம்யா, வா உள்ள வா ரம்யா. நீ வா முதல்ல வா ரம்யா. ஐயோ ரம்யா, உன்னை பார்த்ததும் டென்ஷன்ல கையும் ஓடல காலும் ஓடல, பிரெயினும் இல்ல, ஒர்க் ஆகல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? என்ன ரம்யா நீ இவ்வளோ நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் நீயா வந்து என்கிட்ட பேசுறேன்னு சொல்ற? நான் என்ன மாட்டேன், நான் சொல்ல போறேன். முதல்ல உக்காரு. ஆஹா, இல்ல சந்தோஷ், பரவாயில்ல. நான் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அப்படியே போயிடுறேன். ஐயோ சரி ரம்யா, சொல்லு. அது வந்து அது ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு கதவு மூடுறா? சந்தோஷ், சந்தோஷ், இந்த நம்ம கல்யாணம் இருக்குல்ல, அதுல ஐயோ ஐயோ மறந்துட்டேன். ஐயோ ஒரு நிமிஷம். சந்தோஷ், இதான் ரம்யா நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங் டிசைன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? டிசைன் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொன்னல, அதான் நானே டிசைன் செலக்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? சொல்லு ரம்யா. இன்னைக்கே டெலிவரி பண்றதா சொல்லிருக்காங்க. உனக்கு இந்த டிசைன் ஓகே தானே? பாரு சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, உடனே டிசைனை மாத்திருவோம். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முக்கியம். என்ன ரம்யா, உனக்கு ஓகேவா? இல்ல சந்தோஷ், எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஓ, ரிங் டிசைன் பிடிக்கலையா? இட்ஸ் ஓகே, அது சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்ல. சந்தோஷ், எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்காத சந்தோஷ். அத பத்தி பேசதான் நான் இப்ப இங்க வந்தேன். என்ன ரம்யா சொல்ற? நீ தானே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன. ஐயோ, நானா ஓகே சொல்லல. என் அப்பா அப்படி சொல்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. அவர் என்ன கிரியேட் பண்ணாரு? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அட்டாக்கே ஒரு டிராமா, அது தெரியுமா உனக்கு? சந்தோஷ், அப்படி ஒரு பொய் சொன்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு அவரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரே இதை ஒத்துக்கிட்டாங்க. என்ன ரம்யா சொல்ற நீ? அங்கிள் போய் சொன்னாரா? ஆமா. என்னால இதை நம்பவே முடியலையே. நிஜமாவே அவருக்கு அட்டாக் வந்துச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அங்கிள் எப்படி பண்ணுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இதையும் தாண்டி அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? உண்மைய சொல்லணும்னா நானும் சரவணனும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சரவண என்னை விட்டு விலகி ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே என் அப்பா தான். முதலாளியோட மான மரியாதையை காப்பாத்தவாவது என் பொண்ணை மறந்துரு சரவணா. ஒரு வேலைக்காரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத அலோவ் பண்ணவே மாட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை சரவணனை இந்த குடும்பத்துல ஒருத்தனா பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரே அவனை வெறும் வேலைக்காரனா மட்டும் தான் பார்த்திருக்காரு. அதனால எனக்கே தெரியாம
சரவணனோட மனச மாத்தி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காரு. இப்ப அவர் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. இப்ப சொல்லு, இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி சந்தோஷ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் நடக்காது. நீ ரொம்ப நல்லவன் சந்தோஷ். நான் உடம்பு முடியாம இருந்தப்போ நீ என் மேல காட்டின கேர் எல்லாம் உண்மை. அத நானே உணர்ந்திருக்கேன். நீ யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் மனசளவுல யாருக்கும் கெட்டது நினைக்காதவன். அதனாலதான் அன்னைக்கு சரவணனோட மாமா பிரச்சனை பண்ணும்போது கூட நீ எனக்காக வந்து நின்ன. அப்படிப்பட்ட உன்கிட்ட இத மறைக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐம் சாரி சந்தோஷ். நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் எல்லாரும் முன்னாடியும் இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன். அப்பதான் என் அப்பா செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவருக்கே உரைக்கும். ஆனா இந்த விஷயத்த நீயும் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா அது உனக்கு ரொம்ப வலிய கொடுக்கும். அது வேண்டான்னு தான் நான் முன்னாடியே எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீயும் மனசளவுல எவ்வளவு தவிக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆசைப்பட்டவங்க இருந்தும் நமக்கு கிடைக்காம போறது நான் அனுபவிச்சு உணர்ந்தவ. நான் இப்பவும் சொல்றேன் சந்தோஷ், நீ நல்லவன். உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. என்னை விட பெஸ்டா ஒரு லைஃப் பார்ட்னர் உன் வாழ்க்கையில வருவா. சந்தோஷ், இப்போதைக்கு இந்த விஷயம் சந்தியாக்கு கூட தெரிய வேண்டாம். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ நானே எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். என் லைஃப்ல நான் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு ஒரு ஹோப் கொடுத்து நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா உன்கிட்ட மறுபடியும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி சந்தோஷ். என்னம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லடி, சம்மந்தி வந்துட்டு போனாருல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரவணனை அவர் பார்த்தாரா? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே, அதான் குழப்பமா இருக்கு. எல்லாம் ஒன்னாலதாமா. உன்னை யாருமா அண்ணா அண்ணிய அடிச்ச விஷயத்த உளர சொன்னது?
நீ சொன்னதுனால தான் அவருக்கு இந்த விஷயமே தெரிஞ்ச கோவம் வந்துருச்சு. நீதாம்மா அவசரப்பட்டு அதை சொல்லிட்ட. எனக்கு என்னடி தெரியும், ஈஸ்வரி அந்த விஷயத்த சொல்லியிருப்பான்னு தான் நான் நினைச்சேன். இல்லனா இது அவர்கிட்ட நான் ஏண்டி சொல்ல போறேன். ச்சே, அவரே மனசிறங்கி சமாதானமா வந்தாரு. நான் தான் தேவையில்லாம இதை பத்தி சொல்லி அவரை கோவப்படுத்திட்டேன். இங்கிருந்து சரவண மேல பயங்கர கோவத்துல தான் கிளம்பி போனாரு. அதான் என்ன நடந்திருக்குமோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு ரேணுகா. நான் வேணும்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமாமா? வேணாம், நானே சம்மந்தி கிட்ட பேசுறேன். ஏற்கனவே இந்த விஷயத்துல நாம பேசாம இருந்தது தப்பு. ஆமாமா. நீ போய் என் போன் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. ஹலோ. ஹலோ சம்மந்தி. சம்மந்தியா? யாரு? யாருக்கு சம்மந்தி? ஏதோ தப்பான நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வைங்க ஃபோனை. அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. உங்க கோவம் எனக்கு புரியுது. சரவண ஈஸ்வரி அடிச்சது தப்புதான் சம்மந்தி. அத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பாருங்க, ஈஸ்வரியே அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா அவங்க 2 பேர் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கணும். இது ஒரு சின்ன பிரச்சனை தான் சம்மந்தி. இத பேசி நம்ம தீர்த்துக்கலாம். வேணும்னா சரவணனை உங்க வீட்டுக்கே வந்து நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். மன்னிப்பா? எந்த குத்தத்துக்குன்னு உங்க பிள்ளை அனுப்பிச்சு மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க? அதான் சம்மந்தி, ஈஸ்வரி மேல கை நீட்டினதுக்கு. அப்போ என்ன அடிச்சானே, அதுக்கு எப்ப மன்னிப்பு கேட்பான்? அத கேட்கறதுக்காக போன என் பொண்ண திரும்பவும் அடிச்சானே, அதுக்கு எப்ப மன்னிப்பு கேட்பான்? என்ன சம்மந்தி, உங்களை அடிச்சிட்டானா? எது? என் வாயால சொல்லி அதை நீங்க கேட்டு சந்தோஷப்படணும், அப்படித்தானே? என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? வயசுல பெரியவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும் கூட தெரியாத பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க. இத பாருங்க, என் பொண்ணை அடிச்சிட்டானேன்ற கோவத்துல அவனை தட்டி கேட்கறதுக்காக நான் போனேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா மாமனார்னு கூட பார்க்காம எம்எல்ஏ கை வைப்பான் அவன். அதுவும் அந்த ராஜசேகர் பொண்ணுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்து என்னையவே அடிச்சிட்டான். அதோட நிறுத்தினானா? விஷயம் தெரிஞ்சு நியாயம் கேட்கறதுக்காக என் பொண்ணு போனா அவளையும் அந்த ராஜசேகர் வீட்டுல வச்சு அடிச்சு அனுப்பிச்சிட்டான். இல்ல தெரியாம தான் கேட்கறேன், உங்க பையன் மனசுல என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்தா என் பசங்க 2 பேரும் கொதிச்சு போயிருக்காங்க. நான் தான் அவனுங்களை அடக்கி வச்சிருக்கேன். சும்மா சொன்னா போதும், உன் புள்ளைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க, ஜாக்கிரதை. என்ன, என் பொண்ண என் பசங்க மேல வரல அவன் கை வச்சிருக்கான். நியாயமா அவனை கொன்னு புதைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அவன் மேல கோபம் இருக்கு. இதுக்கு மேலே இதை வளர்க்கறதுல விருப்பம் இல்லைங்க. என் பொண்ணு டைவர்ஸ் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டான். சீக்கிரமா வக்கீல்கிட்ட பேசி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம், கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லுங்க. என்ன சம்மந்தி நீங்க இதுக்கு போய் டைவர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எதுக்குமா டைவர்ஸ் கேட்கணும்? இதே மாதிரி உங்களை, உங்க பசங்களை, உங்க பொண்ணை நாங்க வந்து அடிச்சோம்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? அவ்வளவுதாங்க, இதோட முடிஞ்சு போச்சுங்க. ஒரு தடவை இல்ல 2 தடவை அவன் என் பொண்ணு மேல கை வச்சிருக்கான். இதுக்கு மேல அவங்க கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லைன்னு என் பொண்ணு முடிவே பண்ணிட்டான். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, வைங்க போன. நில்லுடா. என்னடா பண்ணிருக்க? என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? எதுக்குடா சம்மந்தி அடிச்ச? அறிவுங்கிறதே இல்லையாடா உனக்கு? டேய், ஏன்டா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏனே இப்படி பண்ண? உனக்கும் அன்னிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்காக தான் சமாதானம் பேச அவர் இங்க வந்தாரு. இப்ப நீ அவரை அடிச்சதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுமா?
இல்ல ரேணுகா, அவர் தான் ரம்யாவை முதல்ல அடிச்சாரு. அடிச்சா நீ திருப்பி அடிச்சிருவியா? அப்படி என்னடா உனக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம்? அவர் வயசு என்ன? அவரை எப்படிடா நீ அடிக்கலாம்? அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் நீ அமைதியா தானே இருந்திருக்கணும். அது போதாதுன்னு ஈஸ்வரியும் அடிச்சிருக்க. இப்ப டைவர்ஸ் கேக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை சீரியஸ் ஆயிருக்குடா. உன்னை நம்பி உனக்காக வந்தவிடா அவ. அவளை புரிஞ்சுக்காம இன்னும் எவ்வளவு தாண்டா அந்த பொண்ணை காயப்படுத்துவ? சீ, உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அப்படி என்னடா நீ சாதிக்க போற? இந்த நிமிஷம் சொல்றேன்டா, இனிமே எனக்கு 2 பிள்ளைங்க தான். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுல இனிமே எந்த அர்த்தமும் இல்லடா. உனக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணு. என்ன விட்டுருப்பா சாமி.